Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம Aariworkல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tassels எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். tassels அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, நாட்டில் வந்து நம்ம கீழே ஹேங்கிங் மாதிரி தொங்க விடுவாங்கள்ல, ஸோ அதுக்கு பேர் தான். ஸோ இது எப்படி Aariwork பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன். இப்போ எப்படி வந்து நம்ம அங்கே வந்து நாட்டில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நாட்டும் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து கிளாத்லேயே வந்து நாட் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம Aariwork பண்ணுறப்ப இந்த நாட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம அங்கே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அந்த த்ரெட்டு சரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க க்ளீனாக. ஸோ இல்லைனா அதை ஸ்டிச் பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி மாட்டிட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் க்ளீனாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ க்ளூ அப்ளை பண்ணணும். நீங்கள் சரி கடைசியாக ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க சரியில். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் உள்ளே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எட்ஜில் இந்த சரியில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி 4 டாசலுக்கும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ட்ரையாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க. கட்டர் எடுத்து நீங்கள் அந்த சரிக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுறப்போ பார்த்து கட் பண்ணுங்கள். தவறுதலாக நீங்கள் வந்து சரியில் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணுறப்போ அந்த கிளாத் வந்து நூலாக உருவிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த இடம்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணுறப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த கிளாத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த பிசுறுலாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணதால் அதுவும் எதுவும் தெரியாது. ஓகேவா? இதே மாதிரியே வந்து நம்ம 4 டாசல்ஸும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து நாட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நாட்டை வந்து எடுத்துகிட்டு ஒரு சைடு ஒரு டாசலும் இன்னொரு சைடு இன்னொரு டாசலும் வச்சுட்டணும். மிடில் வந்து அந்த நாட் இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. நார்மலாக துணி தைக்கிறதுக்கு ஒரு நீடில் எடுத்துருப்போம்ல, நீங்கள் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே கூட எடுத்துக்கலாம் த்ரெட்டு, இல்லைனா கோல்டு கலரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழேருந்து மேலே இழுங்க. நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நல்லா அந்த நாட் இருக்கிற இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் நல்லா கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த நாட் வந்து உருவிட்டு வரக்கூடாது. அதனால் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அதே இடத்துலையே, சேம் இடத்துலையே. ஸோ ஓகேவா? இப்போ வந்து இந்த சைடெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் தெரியும்ல, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கீழேருந்து த்ரெட்டை விடுறேன். திருப்பி இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மேலேருந்து திருப்பி கீழே த்ரெட் விட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான் இது. ஆனால் பார்க்க வந்து அவுட்கம் நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. த்ரெட் அதுக்கேற்ற மாதிரி லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி லென்த்தாக எடுக்கிறது வந்து சிக்கிக்குது, எதனா டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் ஷார்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. ஒரு டாசலுக்கு வந்து எவ்வளோ லென்த்து த்ரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2மே வந்து இந்த த்ரெட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுடுங்க. கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே கொஞ்சமாக கேப் இருக்கும். இந்த இடத்துல வந்து வேணும்னா நீங்கள் ஃபில்லிங்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுடலாம். இந்த மாதிரி நான் இந்த கிளாத் இருக்குல்ல, ஸோ இதே கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸஸ் கிளாத் எதனா டெய்லரிங் கிளாத் இருக்கும், இல்லை இந்த ப்ளவுஸில் கட் பண்ண கிளாத் சிலது இருக்கும், அது எல்லாத்தையும் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லைனா காட்டன் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த கிளாத்தும் வேணாம் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் அந்த எம்போஸ்டாக தெரிய வேணாம், எனக்கு ப்ளெயினாக ஃப்ளாட்டாக இருந்தால் போதும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அந்த கிளாத் எதுவும் இன்சர்ட் பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் கிளாத் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கிளாத் வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே வந்து எட்ஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அகெயின் என்ன பண்ணுறேன்னா, அந்த நாட்டாண்ட ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டுடணும்.
ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி என் நாட் போடுறதுன்னு. ஸோ அகைன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அந்த நாட்டை வந்து இப்படி இழுத்து பாருங்கள், அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என் நாட் போடலாம். இப்போ வந்து ஒரு வாட்டி கிளாத்தில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பாதி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நீடில் எடுத்து இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான் என் நாட். இதுதான் நார்மல் நீடிலில் என் நாட் போடுறது. ஸோ கட் பண்ணுறப்போ ரொம்ப எட்ஜில் கட் பண்ணாமல் கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த என் நாட் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக. இதே மாதிரி நெக்ஸ்ட் டாசலும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக பாருங்கள். ஸோ ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஒர்க் பண்ணுறப்ப ஆரி ஒர்க் பண்ணுறப்ப நம்ம 4 பண்ணுவோம். அப்போ தான் வந்து டபுள் சைடு வந்து நம்மளுக்கு டாசல் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதிலே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த ஷேப்ஸ் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். திலகம், ரவுண்டு, இல்லை டைமண்ட், நிறைய வெரைட்டியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த நாட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி நாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.